அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்று 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தி. முழுமையான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைந்திருக்கிறார். வெங்கட், வணக்கம். முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாகவும் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாகவும் தமிழகத்துல 5 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் 15 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி, திருச்சி, கரூர், திருப்பூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 5 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 நாட்களுமே கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை பெய்யும் பொழுது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த தரைக்காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் மதிய நேரத்துல வெயிலுடைய தாக்கம் என்பது சற்றே அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 100 ஃபாரன்ஹீட் அளவுக்கு பதிவாகக்கூடிய அளவுக்கு வெப்பநிலை சென்னையில பதிவாகக்கூடும் எனவும், இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்துல தொடர்ச்சியாக 5 நாட்களுக்கான கனமழைக்கான எச்சரிக்கையும் இன்றைய தினம் 15 மாவட்டங்களுக்கான கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.